சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சரளா ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து கற்றுட்ருக்காங்க. இங்கே நம்ம சித்தியும் வரப்போகிறாங்க, சித்தி மகளான தன்னோட தங்கையும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட எதிர்பார்த்து கற்றுட்ருக்காங்க. சரளாவோட எதிர்பார்ப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து சண்முகமும் என்ன நினைக்கிறான்னா, அப்பாடி இங்கே சரளாவை இனி பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அங்கே அபிநயாவும் அன்னைக்கு இது நாள் வரைக்கும் சொந்த பந்தம் யாருமே இல்லாமல் அவங்க தனிமையிலே இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு தானே இருந்திருப்பாங்க. இப்போவாது அவங்களுக்கு நினச்ச மாதிரியே தன்னோட சொந்த தேடி வருது அப்படின்னு இருக்கும்போது சந்தோஷம் தானே படுவாங்கண்ணே, இதை நினச்சி நீயும் சந்தோஷப்படு அப்படின்னு அபிநயா சொல்கிறாங்க. சரி அபி, உண்மைதான், சரளாவும் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா இது நாள் வரைக்கும் சொந்த பந்தத்தை நம்மளும் பார்த்ததில்ல, நம்ம வீட்டுக்கும் யாரும் வந்ததில்லை அப்படின்னு எதிர்பார்ப்பு சரளாவுக்கு இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி சண்முகம் சொன்னதுக்கப்புறமா அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வசந்தராவோட பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் வசந்தராவோட ஹஸ்பண்ட், இவங்க 3 பேருமே சரளா வீட்டுக்கு வராங்க. அப்போ சரளாவும் ரொம்பவே வரவேற்பு கொடுத்து வாங்க சித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், என்ன சரளா வீடு இப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி நீ அரண்மனையில் வாழ்ந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தா இப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் சரி இனி இதுக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்கே அபியை பார்க்குறாங்க. அபியை பார்த்தது, என்ன அபி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கவும், நல்லா இருக்கேன். ஆமாம், உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அபிக்கு எதுவுமே புரியலை. எதை பற்றி கேட்குறாங்க, என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்க அப்படின்றத புரியவே கிடையாது. அப்படி தான் இருக்காங்க. அப்போ தான் சரளாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிட்டி இப்போ தான் வந்திருக்கீங்க, அதை பற்றி நம்ம அடுத்ததாக பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க இது ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவுமே, சரிம்மா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கிறாங்க. வசந்தராவும் அபி கழுத்தில் தாலியும் இல்லை, அவள் கால்லையும் மிஞ்சி போடலை. சரி ரிங் மாற்றி எதுவும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கையில் பார்த்தா கையில் ஒரு மோதிரம் கூட இல்லை. அபியை பார்த்தா கல்யாணம் ஆனவன்றது உண்மை, ஆனால் அவள் வீட்டுக்காரோட தான் சேர்ந்து வாழ்கிறாளா இல்லை தனிச்சு இருக்காளா எதுவுமே ஒன்றும் புரியலை. இல்லை வீட்டுக்காரர் தான் இருக்காரா அப்படின்றது கூட தெரியலையே அப்படின்னு ஏதோ ஒன்று தப்பாக தெரியுதே அப்படின்னு வசந்தராவும் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சுடர்கிட்ட போய் தனியாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வசந்தராவும் போய் சுடர்கிட்ட கேட்குறாங்க. சுடர், நீயும் அம்மாவும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குவோம். ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சுடர், உங்கள் அப்பா எங்கே இருக்காரு, உங்கள் அப்பா வெளிநாட்டில் எதுவும் இருக்காரா, வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்குறாங்க. சுடரும் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே முழிக்கிறாங்க. என்ன சுடர் அமைதியாக இருக்க, பதில் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சுடரும், எனக்கு அப்பா பற்றின எந்த உண்மையும் தெரியாது அப்படின்றாங்க. அப்போ வசந்தா அதை கேட்டதுமே அதிர்ச்சியாங்க. என்னது, ஒரு பொண்ணு தன்னோட அப்பான்னு யாருன்னு தெரியாமல் தான் இருப்பாளா, அப்படி என்ன அபியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, இதை பற்றி ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வசந்தரா. ஆனால் இந்த இடத்துல நம்ம அபிக்கிட்ட டைரெக்டாக, ஏம்மா அபி, என்னம்மா கழுத்தில் தாலியும் இல்லை, 2வது காலை மிஞ்சியும் போடலை, நீங்கள் மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட வாயிலேருந்து என்ன உண்மை தான் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட கேட்குறாங்க. அப்போ அபியோ, இல்லைத்த, அது அவர் பற்றின எந்த உண்மையும் தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது, என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை விட்டு போயிட்டாருனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, பிரிஞ்சு போயிட்டாரா இல்லை அந்த மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு அபிகிட்ட கேட்குறாங்க. அப்போ தான், என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கார், நானும் அவரும் பிரிஞ்சு தான் இருக்கோம். சரி அபி, நீயும் அவரும் பிரிஞ்சிருக்கீங்க சரி, ஆனால் குழந்தைக்கிட்ட இவர் தான் அப்பான்னு சொல்லாத அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கே, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த இடத்துல தான் நம்ம சரளாவும் வராங்க. என்ன, நம்ம சித்தி போய் அபிக்கிட்ட அபியோட வாழ்க்கையை பற்றி கேட்குறாங்க. இங்கே வந்தவங்களுக்கு அபியை பற்றினா உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு இனி சொந்தம்னே வராத அளவுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சரளா எச்சரிக்கையாகி, சித்தி என்ன பண்ணுறீங்க, இல்லை சரளா அபிக்கிட்ட பேசலாம் சொல்லிட்டு வந்தேன், அபிக்கிட்ட ஒரு கேள்வியெல்லாம் கேட்டால் எனக்கு நேரில் பேசாமல் அமைதியாக இருக்கா, அவள் வீட்டுக்காரை பற்றி கேட்டால் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கா, என்னாச்சு சொல்லு சரளா நீயாவது அப்படின்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள் சித்தி, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அபி நல்லா தான் இருக்கா, அவள் வீட்டுக்காரன் நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, விடுங்க, நம்மளுக்கு வேலையெல்லாம் நிறையா இருக்குது, நம்ம சித்ராவுக்கும் வளகாப்பு முடிச்சதுக்கப்புறமா சாவகாசமாக அடுத்ததாக நம்ம வீட்டில் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்லுவோம். என்ன சரளா இப்படி சொல்கிற, இதை பற்றி கேட்குறதுக்கு இதுக்கான நேரம் இப்போ இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் சித்தி உண்மைதான், இப்போ அபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்தீங்களா, இல்லை
நம்ம தங்கச்சி சித்ராவுக்கு வளகாப்பு பண்ணணும் சொல்லி வந்திருக்கீங்க, அந்த வேலையை பார்க்கலாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா கூப்பிட்றாங்க. சரி, இனி இதுக்கு மேலே அபிக்கிட்டையும் பேச முடியாது, நம்ம வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு வசுந்தரா சரின்னு கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் மனசுக்கு உறுத்தலாக தான் இருக்குது வசுந்தராவுக்கு. சரி, என்ன இருந்தாலும் இதை கேட்குறது சரியில்லை, இப்போ கேட்க வேணாம், நம்ம இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்று, எனக்கு தெரிஞ்சதில் அபி வந்து தன்னோட வீட்டுக்காரோட வாழாமல் இருக்கா, சேர்ந்து இருக்கலை. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணுக்கிட்டே தான் பெத்த தகப்பனை பற்றி உண்மையை மறைச்சிருக்கானா, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராவும் கெஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே சரளாவும் ஒன்று நினைக்கிறாங்க. எப்படி இருந்தாவது அபியை பற்றின உண்மை தெரியவே கூடாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக நமக்கு சொந்தம்னு இவங்க பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. முக்கியமாக அபி ஜெயிலில் இத்தனை வருஷமாக தண்டனை அனுபவிச்சு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சால் சொல்லவே வேணாம், நம்மக்கிட்ட யாருமே அண்ட மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. இருக்கிற வரைக்கும் அபியை பற்றின உண்மை தெரிய வரக்கூடாது அப்படின்னு சரளா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வளகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அப்போ தான் சரளா கிட்ட, என்ன சரளா எதுவுமே அபியை பற்றின உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா, அபியோட வீட்டுக்கார் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராவும் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சரளாவும் உண்மையை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சித்தி, அபியோட வாழ்க்கையில் அவன் வீட்டுக்காரு யாருன்னே எனக்கு இது வரைக்குமே தெரியாது. அவள் பொண்ணுக்கிட்டே சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் கேட்டாலும் அவள் உண்மையை சொல்ல மாட்டா. இது எதுக்கு தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கீங்க? அவளோட வாழ்க்கை, அவளை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது? விடுங்க சித்தி, நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொன்னது கேட்டதுமே, ஓஹோ இதுதான் உண்மையா? இவளுக்கு புருஷனே இல்லாமல் தான் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்காளா? தன்னோட பெத்த பொண்ணுகிட்ட கூட உண்மையை சொல்லாமல் இவ இருக்கட்டும், இவ 4 பேருக்கு முன்னாடி கேள்வி கேட்டால் தான் உண்மையை சொல்லுவா. சரளா, அவளோட வீட்டுக்கார் யாருன்ற உண்மையை நான் கொண்டு வரேன். இந்த மாதிரி வசுந்தராவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ தான் தன்னோட பொண்ணு வளைகாப்பு நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வளைகாப்பு நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது. அபியா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விசேஷம் நடக்கிற இடத்துல நம்ம இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது, இதனால அண்ணனுக்கு தான் சங்கடம் ஏற்படும். வரவங்களாம் என்னோடய வீட்டுக்கார் யாருன்னு சொல்லிட்டு கேட்டு அண்ணனுக்கு வருத்தத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணுக்கும் வருத்தம் ஏற்படும். இதனால நம்ம ஒதுங்கி இருக்கிறதே நல்லது அப்படின்னு அபிநயா வெளியவே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற, அம்மோ வாங்க அம்மோ, விசேஷம் நடக்கிற இடத்துல நீங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்னு கூப்பிட்டாலும், இல்லை சுடர், நான் வரலை, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, அதனால் வெளியே உட்காந்துருக்கேன், நீ போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லவும், சரி அம்மோ அப்படின்னு உள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் வளகாப்பு நடந்துட்டு இருக்கும்போது அந்த வளகாப்பு பொண்ணு, இங்கே பாரு சுடர், அம்மா எங்கள் சுடர் ஆளவே காணாமே, அம்மாவை வளையல் போடுறதுக்காக கூப்பிட்டு வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சரியத்தை, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் அபியை கூப்பிட்றதுக்காக கிளம்பும் போது தான் அபியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த நேரம் தான் சரியான தருணம்னு சொல்லிட்டு வசுந்தரா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு அபி, நீ எல்லாம் வளையல் போட வேணாம் அப்படின்னு சொல்லவுமே அங்கே நம்ம சண்முகம், ஏன் அத்தை வளையல் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஏன் தங்கச்சி வளையல் போகிறதுனால என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சண்முகம் கேட்க, அப்போ தான் இங்கே வசுந்தராவும், இங்கே பாரு சண்முகம், நீ வேணா உன்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசலாம், ஆனால் என்னோட பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா உன்னோட தங்கச்சியோட வீட்டுக்கார் யாருன்னே தெரியாது, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாது, அவள் கழுத்தில் தாலி கூட போடாமல் இருக்கா. இதை வச்சு நான் என்ன நினைக்கிறது? நீங்கள் என்னடானா உங்களோட தங்கச்சி வளையல் போகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு பொண்ணு சுமங்கலித்தன்மையை, புருஷன் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு வாழ்கிற ஒரு பொண்ணு வந்து வளையல் போட்டா தான் என் பொண்ணு நல்லா இருப்பா. அப்படி இருக்கிற இடத்துல அபி வந்து போட்டா எப்படி என் பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி சண்முகம், நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், உன் தங்கச்சி வளையலே போடட்டும், அவள் வீட்டுக்கார் யாருன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம அபிநயா வாயை திறக்காம இருக்காங்க. இங்கே சண்முகமும், இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்கிறது, அபியே சும்மா இருக்கும்போது நம்ம என்ன வாயை திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரு சண்முகம். சரிப்பா, இங்கே பாரு சுடர், நீயாவது உங்கள் அப்பா யாருன்னு சொல்லு, நான் உங்கள் அம்மாவை வளையல் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சுடர் ரொம்பவே பயந்து போய் தன்னோட அப்பா பற்றி கேட்கவும் அழுகாத குறையாக நிற்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்ததுமே தன்னோட பொண்ணு ரொம்பவே வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு கூட நம்ம அபிநயாவும் நினைக்காம அப்படியே மரம் மாதிரி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றியும் வீட்டுக்குள்ளே வராங்க. அவளோட அப்பா பேர் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லவுமே எங்கே இருந்து தான் சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தா வெளியே இருந்து வெற்றியோட சவுண்டு கேட்குறத பார்த்ததுமே நம்ம சுடரும் அதிர்ச்சி ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், அபியை தொட்டு தாலி கட்டா புருஷனும் நான் தான், சுடருக்கும் அப்பாவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி உண்மையாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக சரளா அதிர்ச்சி ஆகுறாங்க. இதனால் வரைக்கும் வெற்றி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான்.
ஆனால் இது நாள் வரைக்கும் சுடரோட அப்பா இவன் தானே சொல்லி காமிச்சிக்கிறவே இல்லையே, நம்மளை இவ்வளோ நாள் ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரளாவுக்கு கோபம் வருது. இந்த கோபத்தையும் மீறி இங்கே நம்ம வெற்றி என்ன பண்ணுறாருன்னா சுடர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. சுடர், என்னை மன்னிச்சிருடா சுடர், நீ தான் என்னோட பொண்ணு அப்படின்ற உண்மையை எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. ஆனால் இதை வெளியே சொல்லக்கூடாது, முக்கியமாக உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றது தான் உங்கள் அம்மாவோட கண்டிஷனே. அதனால தான் உங்ககிட்ட பழக்க விட்டாங்க செஞ்சாங்க. எனக்கு நீ பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறதே எனக்கு தெரியாதுடா சுடர், இல்லைன்னா நான் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன்டா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சுடர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அப்போ நம்ம சுடர் ரொம்பவே அதிர்ச்சியாகி தன்னோட அம்மா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மோ கேப்டன் அங்கிள் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா, என்னோட அப்பா இவர் தானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அபிநயா அந்த இடத்துல வாயை திறந்து தானே ஆகணும். அப்போது ஆமாம் சுடர், உன்னோட அப்பா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சுடருக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த இடத்துல நம்ம வெற்றியை ஏற்றுக்கிறாம நம்ம சுடர் கேட்குற கேள்வி எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றியும் ரொம்பவே நொந்து போய் இருக்க போகிறாரு. இங்கே பாருங்கள் கேப்டன் அங்கிள், உங்களை இது வரைக்கும் நான் கேப்டன் அங்கிளா மட்டும்தான் பார்த்தேன், என்னோட அப்பாவை எந்த இடத்துல யோசிக்கல. நீங்கள் தான் என்னோட அப்பான்னு தெரிஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா என்னோட அம்மா தான் எனக்கு முக்கியம், என்னோட அம்மா கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல நான் உங்களை அப்பாவாக ஏற்றுக்கிறணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ தான் வெற்றியும் தன்னோட பொண்ணான சுடர்கிட்ட, இங்கே பருடா சுடர், நான் தெரிஞ்சு பண்ணேன்னா தெரியாமல் பண்ணேன்னா என்ன நடந்துச்சு அப்படின்ற முழு விவரமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு எதிராக நான் சாட்சி சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, உன்னோட அம்மா அதாவது என்னோட அபி கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் உன்னோட அம்மாவை நான் எப்படி இருந்தாவது இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுடா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி ரொம்பவே கெஞ்சுறாரு. அப்போ தான் நம்ம சுடரும், சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னோட அம்மாவை எனக்கு மீட்டு கொடுங்க, நான் அதுக்கப்புறமா உங்களை அப்பாவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட போகிறாங்க. இனி அடுத்ததாக நம்ம வெற்றி என்ன முடிவெடுக்க போகிறாரு, என்ன முயற்சிகள்லாம் போட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுடர் தன்னோட அப்பா அப்படின்ற முறையில் வெற்றி மேலே இனி பாசம் காமிக்க ஆரம்பிப்பாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.